ஹாய், இப்போ நம்ம நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆக்ராக்கு ட்ராவல் பண்ணி அங்கே இருக்க நிறைய பிளேசஸ் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் வந்த உடனே பார்த்துட்டிங்கன்னா பிளாட்ஃபார்ம் 1ல் மார்னிங் ட்ரெயின் 6 o'clock வந்துட்டு ஒரு சதாப்தி எக்ஸ்பிரஸ் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேரெக்டாக வந்துட்டு நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட் வித்தின் 3 hours வந்துட்டு நம்மளை ஆக்ராவில் கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க. ஸோ இந்த ஏர்லி மார்னிங் ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு ஹோட்டல்லேருந்து கிளம்பி ரோடை கிராஸ் பண்ணிட்டு இங்கே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து உள்ளே பார்க்கும்போதே பார்த்துட்டிங்கன்னா வின்டர் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நிறைய பேர் வந்துட்டு உட்கார்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணுற மாதிரி நியூ டெல்லி கவர்மெண்ட் நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சதாப்தி எக்ஸ்பிரஸ் ஆக்சுவலாக வந்துடுச்சு. ஸோ இந்த சதாப்தி எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினில் நம்ம போக போகிறோம். இந்த வின்டர் ஃபெசிலிட்டி உள்ளே பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. வெளியில் வந்துட்டு குளிராக இருக்கிறவங்களுக்கு இங்கே உள்ளே வந்து தூங்கிடலாம். உள்ளே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ஸ் எதுவுமே வந்துட்டு ஓப்பன் ஆகலை, எல்லாமே நைட் டைம்னால க்ளோஸாக இருக்குது. ஸோ அதை விடுங்க, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்துட்டு இப்போ சதாப்தி எக்ஸ்பிரஸ் உள்ளே நுழைய போகிறோம். இந்த ட்ரெயினோட பேர் பார்த்துட்டிங்கன்னா ராணி கம்லா பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ராணி கம்லா பாட்டிக்கு இது போகும். ஸோ இந்த சதாப்தி எக்ஸ்பிரஸை பொறுத்தளவுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எல்லாமே சேர் கார் தான். ஸோ உள்ளே என்ட்ரு ஆகிட்டோன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி லக்கேஜ் வைக்கிறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி கிராஸ் பண்ணி இந்த வந்துட்டு நம்ம சேர் காருக்குள்ளே போகிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம உட்காந்து ட்ராவல் பண்ண போகிற அந்த கம்பார்ட்மெண்ட். ஸோ சேர்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு அழுக்கே தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி மேலே கவரிங் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம தான் இதை ட்ராவல் பண்ண போகிறோம். மணி பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஏர்லி மார்னிங் ஆகுது, 5 o'clock ஆகுது. ஸோ ரைட்டில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா 2 சீட் இருக்குது, லெஃப்டில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 சீட் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 people உட்காரலாம் ஒரு ரோவில். ஸோ மேலே பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்கள் லக்கேஜஸ்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ சதாப்தி எக்ஸ்பிரஸ் பொறுத்த வரைக்கும் கம்பார்ட்மெண்ட் ரொம்பவே க்ளீனாகவும் இருந்தது. ஸோ அதில் வந்துட்டு எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ஸோ இப்போ நமக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா இந்த 2 சீட்ஸ் வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே இருந்தது. நடுவில் வந்துட்டு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டேபிள்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதை கூட நீங்கள் ரிசர்வ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த டேபிள்லாம் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்துட்டு டைனிங் பண்ணும்போது இல்லைனா ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணும்போது இந்த டேபிளில் உட்காந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு டைனிங் பண்ணுறதுக்கும் பேப்பர் படிக்கிறதுக்கும் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். முக்கியமாக வந்துட்டு சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் சப்போஸ் நீங்கள் சார்ஜர் கையில் எடுத்துகிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சார்ஜிங் ஃபெசிலிட்டி சார்ஜிங் போட்டு மட்டும் தான் இருக்குது, மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா வேறு எதுவும் தரமாட்டாங்க. ஸோ பேண்ட்ரி அதை போய் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஜூஸ் ஐட்டம்ஸ் நிறைய பேர் அங்கங்கே சேல் பண்ணுவாங்க, அதை தான் எடுத்து வச்சுருந்தாங்க. ஜூஸ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் கிராக்கர்ஸ், அதுக்கப்புறம் டீ இதெல்லாம் கொடுக்குறதுக்காக அவங்க எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். சதாப்தி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போதே பார்த்துட்டிங்கன்னா ஐஆர்சிடிசியில் உங்களுக்கு ஃபுட்டு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுட்டை அவைல் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஆன்போர்டில் இந்த மாதிரி ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த கேலக்ஸி சாக்லேட், ப்ரீமியம் சாக்லேட்ஸ் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் டீ காஃபி அதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதை நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். பட் அதுக்காக நீங்கள் தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ட்ரெயின் வந்துட்டு கரெக்டாக கிளம்பிடுச்சு ஆன் டைம். கரெக்டாக 5 o'clockனா 5 o'clock கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம மணி பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஆக்சுவலாக 6 o'clock ஆகுது. ஸோ ஆக்சுவலாக 6 o'clock தான் ட்ரெயின் ஆக்சுவலாக. பட் நம்ம எனிவேஸ் 5 o'clock நம்ம ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். வெளியில் பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு இருட்டாக இருந்தது, எதுவுமே தெரியலை. ஆக்சுவலாக வெளியில் பனி இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. பட் வெளியில் பார்த்துட்டிங்கன்னா டிகிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13-14 தான் இருந்தது. ஸோ நமக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா இந்த லெக் ரூம் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஸோ நமக்கு முன்னாடி வந்துட்டு அந்த பின்னாடி ஒரு எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ் மாதிரி ஒவ்வொரு சேர் காருக்கு பின்னாடியும் பார்த்திங்கன்னா சின்னதாக பவுச் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு சின்ன ட்ரே மாதிரி இருக்கும், அதை மடக்கி அப்படி வச்சுருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இங்கே நிறைய பேர் வந்துட்டு சிப்ஸு பாக்கெட்டு, லேஸ் பாக்கெட்டு, பிஸ்கட் பாக்கெட்டு எல்லாமே விற்றுக்கிட்டே இருக்காங்க. வெளியில் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ பனி இருக்குது. வெளியில் வந்துட்டு ஃபாக் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, இந்த ஃபாக் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து ட்ராக் கிட்ட வந்துருச்சு அப்படின்னா ட்ரெயினில் ஓட்டுற ட்ரெயின் கேப்டன் டிரைவருக்கு ஒன்றுமே தெரியாது, ட்ரெயினே கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு இந்த ஃபாக் வந்துட்டு நம்ம ட்ராவலில் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஃபாகை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு உங்கள் ட்ரெயின் டைமிங் டிலே எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ மணி பார்த்துட்டிங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6:30 ஆகிடுச்சு. 6:30க்கு நம்ம வந்துட்டு 6:30 7 o'clock ஆகிடுச்சு. ஸோ நம்ம
நம்ம ட்ரெயின் வந்துட்டு வேகமாக போயிட்டுருக்கு. சேர் காரில் ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் தான் உட்காந்துருக்கோம். பட் ஏசியில் உட்காந்த மாதிரிலாம் தெரியல, நம்மளுக்கு நார்மலாக தான் தெரியுது. ஏன்னா வெளியில் குளிர அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஏசி பார்த்துட்டிங்கன்னா ட்ரெயின் உள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு இருக்கிறத உள்ள ஜாக்கெட் போடணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் வேறு ஜாக்கெட்லாம் கழட்டி வச்சுட்டு அப்படியே உட்காந்துடலாம். மறுபடியும் நீங்கள் அவங்க சேல் பண்ணிட்டு இருந்தாங்க லேஸு, அதுக்கப்புறம் ஃப்ரூட் ஜூஸ் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. வெளியில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஃபாக்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு நம்ம வந்துட்டு ஒரு 8 மணிக்கு நம்ம ஆக்ரா ஸ்டேஷன் வந்துட்டு இறங்கிட்டோம். ஆக்ரா ஸ்டேஷனில் கரெக்டாக பார்த்து ஒரு 2 to 3 minutes தான் வண்டி இங்கே நிற்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டு இது கிளம்பிடும். ஸோ ஆக்சுவலாக பார்த்துட்டு இது ஆக்ரா ஸ்டேஷன் கிடையாது. டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அடுத்து வந்து மதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அங்கே தான் வந்துட்டு இந்த ட்ரெயின் ஸ்டாப் ஆகும். ஸோ டெல்லியிலேருந்து ராணி கமலாபட்டி போகிற இந்த ட்ரெயின் வந்துட்டு நடுவில் ஆக்ரா போகும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாப் பார்த்துட்டிங்கன்னா மதுரா ஜங்ஷன் வந்துட்டு கிருஷ்ணர் பிறந்த இடம். ஸோ இந்த மதுரா ஜங்ஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டாப் இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டாப் பார்த்துட்டிங்கன்னா ஆக்ரா காண்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்குது. கடைசியில் வந்துட்டு ராணி கமலாபாட்டி போகும். மறுபடியும் அதே ட்ரெயின் வந்துட்டு ராணி கமலாபாட்டிலேருந்து மறுபடியும் ஆக்ரா வந்து மறுபடியும் மதுரா வந்து அங்கேருந்து நியூ டெல்லி போகும். இதுதான் வந்துட்டு தினமும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட வெயில் வந்துருச்சு. ஸோ இப்போ என்னால் வந்துட்டு உங்களுக்கு ட்ரெயினை வந்துட்டு ஓரளவுக்கு நல்லாவே காமிக்க முடியுது. ஸோ இப்போ நம்ம ட்ரெயினை விட்டு வெளியில் இறங்க போகிறோம். ஏன்னா நம்ம ஆக்ரா காண்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு. ஸோ நியூ டெல்லியிலேருந்து அடுத்து மதுரா ஜங்ஷன் வந்துச்சு ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ரா காண்ட் வந்துருச்சு. மணி பார்த்துட்டிங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 8 o'clock. ஒரு ½ hour டிலேயில் வந்துட்டு நம்ம ட்ரெயின் வந்துட்டு இங்கே லேண்ட் ஆகிருக்குது. ட்ரெயின் ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ரிசர்வ் லவுஞ்செலாம் இருக்குது. சப்போஸ் நீங்கள் தங்கிட்டு போகிறதா இருந்தால் கூட லவுஞ்சில் நீங்கள் வந்துட்டு கொஞ்ச நேரம் தங்கலாம். வெல்கம் டு ஆக்ரா காண்ட் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு 1A 2A கிளாஸ் பேசஞ்சர்ஸாக இருந்தால் இங்கே அப்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்துட்டு ரிசர்வ் பண்ணிட்டு ஒரு லவுஞ்ச் மாதிரி இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரா ₹1 கூட பே பண்ண தேவையில்ல. உங்கள் டிக்கெட் காமிச்சிட்டு நீங்கள் பேரை உள்ள சைன் பண்ணிட்டு உள்ளே போய் உட்காந்துடலாம். அப்பர் கிளாஸ் வெயிட்டிங் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்துட்டு உங்கள் கையில் டிக்கெட் இல்லை, பட் நான் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியாக நான் அவைல் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ₹10 நீங்கள் பே பண்ணிங்கன்னா உள்ளே உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அப்பர் கிளாஸ் வெயிட்டிங் ஹால் ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் நல்லா டீசெண்டாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஆக்ரா காண்ட் ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியில் வந்துட்டோம். ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளில வரும்போது 11 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் போட்டிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே இருக்கும்போதே வந்துட்டு ஒருத்தர் வந்து நம்ம அப்ரோச் பண்ணார். இந்த மாதிரி வந்துட்டு ஆக்ரா ஃபுல்லாக 1 day டூர் நம்ம சுற்றி காட்டுறோம், இதுக்கு வந்துட்டு நாங்கள் இனோவா கார் அரேஞ்ச் பண்ணி தரோம். ஸோ அதுக்காக நம்ம வந்துட்டு பேக்கேஜெலாம் ஓகே பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இடத்துக்கும் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. நீங்கள் சப்போஸ் ஒரு இடத்த நீங்கள் சூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்துட்டு நிறைய காசு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது மேலே நீங்கள் 1 day டூரே நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம தாஜ்மஹால் போனோம். தாஜ்மஹால் பற்றி நான் செப்பரேட்டாக இதே யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். தாஜ்மஹால்லேருந்து கரெக்டாக ஒரு 30 minutes வந்துட்டு மறுபடியும் நம்ம ஆக்ரா ஃபோர்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஆக்ரா ஃபோர்ட் உள்ளே போய் பார்த்துட்டு உள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே வந்துட்டு நீங்கள் ஆக்ரா ஃபோர்ட் உள்ளே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா க்ளோக் ரூம் ஒன்று இருக்குது. வெயிட் நிறைய எடுத்துகிட்டு வந்துருந்தீங்க, லக்கேஜஸ் நிறைய எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அங்கே நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகணும். இங்கே வந்துட்டு புக்கிங் கவுண்டர் இருக்குது. ஃபாரின் டூரிஸ்ட்டுக்கு எல்லாமே வந்துட்டு 550 + 50 டோட்டலாக 600 நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இந்தியன் டூரிஸ்ட்டுக்கு ஒரு ஆளுக்கு பார்த்துட்டிங்கன்னா ₹40 + ₹10, ஸோ டோட்டலாக சேர்த்து ₹50 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்றைக்குமே வந்துட்டு இந்தியன் டூரிஸ்ட்டால் ₹50 பே பண்ணால் போதும். பட் ஃபாரின் டூரிஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ₹600 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேக் ஷுர் தட் யூஆர் இந்தியன், அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு கம்மியாக இருக்கும். இதே ஃபாரின் டூரிஸ்ட்டாக இருந்தால் உங்களோட ஐடி கார்டு காமிக்கும் போது உங்களுக்கு வந்து ₹600 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நம்ம ஆக்ரா ஃபோர்ட் கிட்ட வந்துட்டு உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா ஃபுட்டு எல்லாமே அலோவ் பண்ண மாட்டாங்க. செக்யூரிட்டி எல்லாமே வந்துட்டு ஈட்டபிள்ஸ் ஏதாவது கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்து வாங்கி வச்சுப்பாங்க. மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ செக்யூரிட்டியை தாண்டி நம்ம உள்ளே போயிட்டு நம்ம கோட்டையை சுற்றி பார்க்க போகிறோம். கையில் வந்துட்டு எந்த பேகும் இல்லை, எல்லா பேக்கையும் நம்ம க்ளோக் ரூமில் வச்சுட்டோம். ஸோ கையில் எதுவுமே இல்லாமல் ஈட்டபிள்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் கையில் என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. போகிற இடம் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய மானுமெண்ட்ஸ் தான் இருக்குது. பில்டிங்குள்ளே வந்துட்டு அந்த காலத்தில் வந்துட்டு ஆக்ரா ஃபோர்ட் இதில் எதுக்காக கட்டினாங்க, இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அங்கங்கே டூர் கைட் இருப்பாங்க.
டூர் கைடு கிட்ட நீங்கள் போனீங்க அப்படின்னா ஹிந்தி தெரிஞ்சதுன்னா பரவாயில்ல, பட் ஹிந்தி தெரியல அப்படின்னா அவங்க வந்துட்டு அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா ஹிந்தி தெரியலன்னா அப்படின்னா விவரம் தெரியாதுன்னு சொல்லிட்டு நிறைய சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நான் பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஃபாரின் டூரிஸ்ட் வந்திருந்தாங்க. ஃபாரின் டூரிஸ்ட் எல்லாமே வந்துட்டு அங்கே இருக்க லோக்கல் கைடை வந்துட்டு உள்ள இதுக்காக ஹையர் பண்ண மாட்டாங்க. ஆக்ரா ஃபோர்ட் உள்ளே வந்துட்டு லோக்கல் கைடெலாம் சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. கைடு வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. வாங்கன்னு சொன்னால் ஒரு சர்டன் சார்ஜ் அமௌண்ட் சார்ஜ் பண்ணிப்பாங்க. நான் பார்க்கும்போது எல்லா டூரிஸ்ட்டும் பார்த்துட்டுனா ஆக்ராலையும் நிறைய ஃபாரின் டூரிஸ்ட் பார்த்தேன், இந்தியாவிலும் நிறைய ஃபாரின் டெல்லியிலும் நிறைய ஃபாரின் டூரிஸ்ட்லாம் பார்த்தேன். இங்கே வந்துட்டு ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இருக்குது. ஆக்ரா ஃபோர்ட் உள்ளே பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இருக்குது. ஸோ லேடிஸ் ஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்ஸ் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். பேபி கேர் ரூம்லாம் வந்துட்டு செப்பரேட்டாக இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த இடத்துல நீங்கள் பேக் வைக்க போகிறீங்க, ரெஸ்ட் ரூம் இருக்கா இல்லையா, பேபி கேர் ரூம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கவலையப்பட தேவையில்லை. எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்துட்டு இந்த ஆக்ரா ஃபோர்ட்டில் இருக்குது. எனக்கு மானுமெண்ட்ஸ் பிடிக்கும், எனக்கு வந்துட்டு நான் பழங்காலத்து ஆர்கிடெக்சர் பிடிக்கும் அப்படின்னு நினச்சா மட்டும் இங்கே வாங்க. ஏன்னா அதை தவிர்த்து இங்கே வந்துட்டு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்துட்டு சுற்றி பார்க்கறதுக்குன்னு பெருசாக எதுவுமே சொல்கிறது கிடையாது. ஜஸ்ட் வந்துட்டு இந்த மானுமெண்ட்ஸ் தான். இதுலேயும் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதில் உள்ள ஒரு பில்டிங் போகிற மாதிரி இருக்குது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே டாப் ஃப்ளோர் போகிற மாதிரி இங்கே வந்துட்டு இன்சைடு வந்துட்டு ஒரு படிக்கட்டு மாதிரி இருந்துச்சு. இதில் நம்ம நடந்து மேலே போக போகிறோம். ஸோ உள்ளே வந்துட்டு 50 rupees நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே வந்துட்டு தாராளமாக சுற்றி பார்க்கலாம். ஸோ மேலே வரதுக்கு வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவுமே கிடையாது. ஸோ நல்ல ஒரு ஃபேமிலியோட நீங்கள் டூர் வரீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு மானுமெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு ஓகேவா இருக்கும். மற்றபடி டீனேஜர்ஸ்க்குலாம் வந்துட்டு கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்கும், நான் வந்துட்டு பழங்காலத்து ஆர்கிடெக்சர் பிடிக்குன்னா மட்டும்தான் நீங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா உள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்துட்டு வேக்கண்ட் பிளேசஸ் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கணும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பிளேசஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு, தெரியணும்னு நினைக்கிறவங்களுக்கு கைடு அங்கே இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட உங்கள் கூடவே வச்சுக்கோங்க. அவங்க வந்துட்டு ஒரு இடத்த பற்றி சும்மா சுற்றி காட்டுவாங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் அவங்க ஹிஸ்ட்ரியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஆக்ரா ஃபோர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இது வந்துட்டு பாதி ஃபோர்ட் வந்துட்டு ஆர்மி ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க. ஸோ மீதி இருக்க ஃபோட்டோ மட்டும்தான் டூரிஸ்ட் பார்க்குற மாதிரி அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அங்கே இருக்க டிரைவர், நம்மளுக்கு ஓடிட்டு வந்த டிரைவரும் சொன்னாங்க, கைடு எல்லா பேரும் இதுதான் சொல்லுவாங்க. ஆக்ரா ஃபோர்ட் வந்துட்டு 70% ஆர்மி ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க. ஸோ மீதி இருக்க 30% மட்டும்தான் டூரிஸ்ட்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்ரா ஃபோர்ட் இந்த இடத்துல இருந்து இந்த மாடிக்கு வந்துட்டு மொட்டை மாடியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு தாஜ்மஹால் தூரத்தில் தெரியும். ஸோ தாஜ்மஹால் யாரோட வந்துட்டு பார்த்துட்டிங்களோ அங்கேருந்து பார்க்கும்போது ஆக்ரா ஃபோர்ட் தெரியுதோ இல்லையோ, நம்ம ஆக்ரா ஃபோர்ட் டாப்பில் வந்துட்டு பார்க்கும்போது தூரத்தில் வந்துட்டு உங்களுக்கு தாஜ்மஹால் தெரியும். ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து ரோடு ஆக்சுவலாக. ஸோ ஆக்ரா ஃபோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 1 hourல நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். தாஜ்மஹால் பார்த்துட்டிங்கன்னா மினிமம் ஒரு 2 hours ஆகும். பட் ஆக்ரா ஃபோர்ட் பொறுத்த வரைக்கும் 1 hour நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பேபி தாஜ்மஹால் பார்த்தோம். ஸோ அதுதான் ஒரு ஸ்மெல் கிளிப்பிங்கை பார்த்தீங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் நம்ம வந்துட்டு ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷன் ஈவினிங் வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஈவினிங் டயத்தில் வந்துட்டு உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு நைட் டைம் தான் ட்ரெயினை நான் வெயிட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு லவுஞ்ச் அப்படி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. லவுஞ்ச் ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ லவுஞ்ச் ஃபெசிலிட்டி தான் 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு 700 rupees கேட்பாங்க. ஸோ இங்கே வந்துட்டு அப்பர் கிளாஸ் வெயிட்டிங் ஹால் அப்படின்றது ஜஸ்ட்டு சும்மா உட்கார்றதுக்கு மட்டும்தான் உள்ள ரெஸ்ட் ரூம் அவைலபிளாக இருக்கும். ஸோ அவங்க கூட நீங்கள் உட்காந்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் ஆக்சுவலாக இப்போ வந்துருச்சு. ஸோ ஆக்சுவலாக இந்த ட்ரெயினில் தான் நம்ம ஏறி நம்ம இப்போ டெல்லி வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ டெல்லி ட்ராவல் பொறுத்த வரைக்கும் நைட் டைம் ட்ராவல்ன்றது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அதில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டெல்லி பற்றி.